மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு கதை பார்க்க போறோம்னா, நம்ம கதையோட ஹீரோவுக்கு இந்த பேய்களெல்லாம் பார்க்குற பவர் இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு பவர் இருந்தாலுமே நம்ம ஹீரோவுக்கு பேய் பிசாசுனா ரொம்ப பயம். ஆனா இப்படி பயப்படுறவன் தன்னோட கிரஷ் கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த பொண்ணு சேர்ந்திருக்கிற பேய்களை பத்தி ரிசர்ச் பண்ற ஒரு கிளப்ல போய் சேர்ந்துருவான். சோ அன்னையில இருந்து நம்ம ஹீரோவுக்கு ஒரு பக்கம் பேய்களோட தொல்லை, இன்னொரு பக்கம் அந்த கிரஷை இம்ப்ரெஸ் பண்ணணும். கடைசியில இந்த பேய்கள் எல்லாத்தையும் சமாளிச்சு நம்ம ஹீரோ அவனோட லவ்ல எப்படி ஜெயிச்சான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடியான படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ ஓகே கைஸ், இதே மாதிரி நிறைய டிராமா கதை கேட்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோனையும் ஒரு காலேஜை தான் காட்டுவாங்க. அந்த காலேஜோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு யார் யாரெல்லாம் பாஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸ் போர்ட்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாத்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வருவா. அவ வந்தோனையும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே அவளை ஒரு மாதிரி வியடா பார்த்துட்டு ஓரமா போயிருவாங்களா. இப்போ அந்த பொண்ணும் அவளோட ரிசல்ட்டை பார்த்துட்டு என்ன நினைச்சான்னு தெரியல, அப்படியே வேமா டாப் ஃப்ளோருக்கு போய் அங்க இருந்து கீழே குதிச்சு சூசைட் பண்ணிக்குவா. அப்படியே இங்க சீன் கட் பண்ணி இப்போ நம்ம கதையோட ஹீரோ சின்னதான் காட்டுவாங்க. அவன் அப்படியே இப்ப அவன் படிக்கிற காலேஜ்குள்ள என்டர் ஆகிறப்ப, நான் எப்படியோ நல்ல ஒரு காலேஜ்ல சேர்ந்துட்டேன், அட்லீஸ்ட் இங்க படிக்கிறப்பயான்ட்டு எனக்கு அந்த வியடான பேய்கள் கண்ணுக்கு தெரியாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே ஆப்போசிட்ல ஒரு பேய் இருக்கும். என்னன்னா நம்ம ஹீரோவுக்கு இந்த பேய்கள் எல்லாம் பாக்குற பவர் இருக்கும் போல. ஆனா இத பார்த்தனையும் நம்ம ஹீரோ செமையா பயந்துருவான். இப்ப அப்படியே அந்த பேய் இருக்கிறதே இவனுக்கு தெரியாதுங்கிறது மாதிரி, நம்மளுக்கு எதுக்கு வம்பு, நம்ம வாட்டுக்கு வேற சைடு போயிருவோம் அப்படின்ட்டு ரொம்ப பயந்துட்டு அந்த சைடே போகாம வேற ஒரு டைரக்ஷன் எடுத்து நடக்க ஆரம்பிச்சிருவான். இதுலயே இவனுக்கு பேய்னா எவ்வளவு பயம்ட்டு நம்மளுக்கு நல்லா தெரியுது. அதுக்கடுத்து நம்ம ஹீரோஷின் இப்ப அப்படியே காலேஜ்குள்ள வந்தோனையும் கேண்டீன் சைடு தான் போவானா. அங்க பார்த்தா இவனை கிராஸ் பண்ணி ஒரு பொண்ணு நடந்து போவா. இவளை பார்த்தனையும் நம்ம ஹீரோ அவன் பண்ணிக்கிட்டு இருக்க வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு ஓடுவான். அதுக்கடுத்து இப்ப அந்த பொண்ணு கிட்ட போய், ஏ நாடா, நீயுமே இதே காலேஜ் தானா அப்படிங்கிற மாதிரி பேச கண்டினியூ பண்ணுவான். என்னன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஹை ஸ்கூல்லயே ஒன்னாதான் படிச்சிருப்பாங்க போல. இப்போ எதிர்பாராத விதமா ஒரே காலேஜும். இது தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோக்கு செம ஹாப்பியா இருக்கும். ஆக்சுவலி இந்த நாடாங்கிற பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவளை பார்த்தனையும் நம்ம ஹீரோ ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான்னா, இந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோவோட ஹை ஸ்கூல் கிரஷ். சரி, ஸ்கூல் படிக்கிறப்பதான் நம்மளோட லவ்வ சொல்ல முடியல, அட்லீஸ்ட் காலேஜ்லயான்ட்டு எப்படியான்ட்டு நம்ம லவ்வ இவகிட்ட சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷின் நினைச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு நோட்டீஸ் போர்டை பார்த்துட்டு, ஏ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏதான்ட்டு ஒரு கிளப்ல சேரணும்ல, நீ எந்த கிளப்ல சேரலான்ட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஷின் ஒரு மாதிரி திருன்னு முழிச்சுக்கிட்டு, நான் இன்னும் எதுவும் டிசைட் பண்ணல, நீ எதுல சேர போற சொல்லு, அதே கிளப்ல நானும் சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை விட்டுருவானா. அதுக்கு நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே, அது ஒண்ணும் இல்ல, இங்க ஏதோ ஒரு கோஸ்ட் கிளப்னு ஒரு கிளப் இருக்கான், அதுல என்னோட ஃப்ரெண்டு தான் லீடரா இருக்கான், அவன் என்ன அந்த கிளப்ல வந்து சேர்ந்துக்க சொல்றான், சோ நான் அந்த கிளப்ல தான் சேர போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இத கேட்டோடய நம்ம ஷின்னுக்கு இதயத்துல இடியே வந்து இறங்கின மாதிரி இருக்கும். ஏன்னா அவனுக்கு சும்மாவே பேய்னா ரொம்ப பயம். இதுல அவசரப்பட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வாக்கு வேற கொடுத்துட்டான், நீ எந்த கிளப்ல சேர்றியோ அதே கிளப்ல தான் நானும் சேர போறேன் அப்படின்ட்டு. அதனால வேற வழியே இல்லாம லவ்வுக்காக பேய்களை சமாளிச்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு இப்ப அந்த கோஸ்ட் கிளப்லயே சேர முடிவு பண்ணிடுவான். அதுக்கடுத்து இப்ப அடுத்த நாள் காலேஜ்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஷின் உட்காந்து புக் படிச்சுக்கிட்டு இருப்பானா. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து, ஏய் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, வா ரெண்டு பேரும் ஒன்னா நம்மளோட கிளப்புக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவோட கையை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு நடப்பா. அதுக்கு நம்ம ஹீரோவும், ஏய் நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் தான், அதுக்குன்ட்டு இவ்வளவு க்ளோஸாவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கு அந்த பொண்ணு, உன் பக்கத்துல ரொம்ப க்ளோஸா இருக்கிறனால எனக்கு என்ன பிரச்சனை, விட்டா உன்னை நான் இங்க கிஸ் கூட பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இப்ப டக்குன்னு ஒரு ஜோக்கு. என்னன்னு பார்த்தா இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு வந்த கனவு. ப்ரொஃபசர் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கப்ப பாதிலே தூங்கிருப்பான் போல, அந்த டைம் தான் இந்த கனவு வந்திருக்கும். இப்ப அப்படியே கேஷுவலா அவன் வாட்ச்ல டைம் பாப்பானா. பார்த்தா இவன் சப்மிட் பண்ண வேண்டிய அசைன்மெண்டோட எண்டிங் டைம் முடிய இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. இது தெரிஞ்சேன்னு நம்ம ஹீரோ இப்போ வேகமா அந்த ப்ரொஃபசரை பார்க்க அவரோட ரூமுக்கு தான் போவானா. இப்போ அங்க போய் அவர்கிட்ட, சார் என்னோட அசைன்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பான். ஆனா அந்த ப்ரொஃபசர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ப்ரொஃபசரா இருப்பார் போல. நான் கிளாஸ் முடியறதுக்கு முன்னாடியே உங்க எல்லாரும் சப்மிட் பண்ண சொன்னேன், இப்போ கிளாஸ் முடிஞ்சு 5 நிமிஷம் ஆச்சு, சோ உன்னோட அசைன்மெண்ட்டை நான் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுவான். நம்ம ஹீரோவும் எதான் பண்ணி இந்த அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிடலான்ட்டு, சார் நான் கிளாஸ்ல ஆப்சென்ட் ஆயிட்டேன் சார், அதனால தான் என்னால சப்மிட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு அந்த ப்ரொஃபசர், நீ கிளாஸ்ல மொத்தமா ஆப்சென்ட் ஆயிட்டியா இல்லனா ஆப்சென்ட் மைண்டடா தூங்கிட்டியா, எனக்கு தெரியும் அந்த வீணா போன கிளப்ல இருக்கிற
எல்லாரும் இப்படிதான் உருப்படவே மாட்டீங்க. அந்த கிளப் எல்லாம் ஏன் தான் இருக்கோ எனக்கு தெரியல. என்னால கண்டிப்பா உன்னோட அசைன்மெண்ட்டை வாங்கிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இவனையும் திட்டி இவனோட கிளப்பையும் அந்த ப்ரொஃபசர் நல்லா திட்டுவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ இந்த ப்ரொஃபசர் பண்ண விஷயம் எல்லாத்தையும் அவன் கிளப் மெம்பர்ஸ் கிட்ட வந்து சொல்லுவானா. அந்த இடத்துல 2 பேர் இருப்பாங்க. அந்த கண்ணாடி போட்டிருக்கிறவன் தான் இந்த கிளப்போட லீடர். அந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணு பேரு மிடா. இப்போ அந்த பொண்ணு அப்படியே அந்த ப்ரொஃபசர் ஒன்ன மட்டும் கிடையாதுடா, இந்த கிளப்ல இருக்கிற எல்லாரையும் இப்படிதான் டார்ச்சர் பண்ணுவாரு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு பெருசா ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவர் ஒரு சயின்ஸ் ப்ரொஃபசர். அவர் எல்லாத்துக்கும் சயின்டிபிக்கலா ரீசன் தேடுவாரு. ஆனா நம்மளோ பேய் பிசாசுன்னு சுத்துறவங்க. அவருக்கு அப்படியே நேர் ஆப்போசிட். அதனாலதான் அவருக்கு இந்த கிளப் மெம்பர்ஸே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ கரெக்டா நம்ம ஹீரோயினும் அந்த கிளப்புக்குள்ள வந்துருவாளா. அவ வந்த கையோட 5 மணிக்கு நம்மள பாக்குறதுக்கு ஒரு விசிட்டர் வராருன்னு சொன்னீங்க, என்ன இன்னும் ஆளை காணோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோ இப்ப அப்படியே என்னது விசிட்டரா, யாரு வரா அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அப்போதான் அந்த லீடர் சொல்லுவான், நம்ம கிளப்ல வெறும் பேய்களை பத்தின ரிசர்ச் மட்டும் நடக்காது. இந்த மாதிரி பேயை பார்த்து பயந்து போய் நம்ம கிட்ட யாரான்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்க பிரச்சனையை தீர்க்கறதும் நம்ம வேலைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோவுக்கு இன்னும் ரொம்ப அள்ளு கிளம்ப ஆரம்பிச்சிடும். சரி ஏதான் சாக்க சொல்லி இங்க இருந்து கிளம்பிடலான்ட்டு பார்ப்பான். ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த விசிட்டர் இந்த இடத்துக்கு வந்துருவான். இவன் வந்தா என்ன, நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினைப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு இதுதானே நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா அட்டன் பண்ண போற ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதனால நம்ம ஹீரோவுக்கு வேற ஆப்ஷனே இல்லை. சரி இவளை கரெக்ட் பண்ணணும்னா இந்த கிளப்ல நம்ம இருந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அங்கேயே இருந்துருவான். இப்போ இந்த கிளப்புக்கு விசிட்டரா ஒருத்தன் வந்தான்ல, அவன் பேரு ஈட்டு. இப்போ அவனுக்கு நடந்த அமானுஷ்யமான விஷயங்களை பத்தி சொல்ல ஆரம்பிப்பானா. ஆக்சுவலி அவனோட பிரச்சனை என்னன்னா, அவனோட வீட்டு செவத்துல ஏதோ ஒரு பொண்ணோட ஃபேஸ் அப்பப்ப வந்துட்டு போகுமா. அத அவன் போட்டோ வேற எடுத்துட்டு வந்திருப்பான். இப்ப இத வந்து அந்த கிளப் மெம்பர்ஸ் எல்லாரும் பாத்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த இடத்துக்கு புதுசா ஒருத்தன் வந்து இது என்ன இந்த அளவுக்கு கொடூரமான மூஞ்சா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவனுமே இந்த கிளப்ல ஒரு மெம்பர் தான் போல. இவன் பேரு சான். அவன் வந்தோனையும் சும்மா இல்லாம நியூ பாய் ஷின், நீ இந்த போட்டோவை பார்த்து என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட அந்த போட்டோவை ரொம்ப க்ளோஸ் அப்பா கொண்டு வருவானா. அவ்வளவுதான், இத பார்த்து நம்ம ஹீரோ செமையா பயந்துருவான். நீங்க பேய்களை பத்தி பேசுங்க, என்ன இளவோ பண்ணி தொலைங்கடா, ஆனா இப்படிலாம் பயமுடுத்துற மாதிரி விஷயங்களை பக்கத்துல கொண்டு வந்து காட்டாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அந்த ஈட்டு இப்ப அப்படியே அவனோட ஸ்டோரிய கண்டினியூ பண்ண ஆரம்பிப்பான். அவனுக்கு இந்த பேயோட ஃபேஸ் ரொம்ப மாசங்களாவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டுல இருந்திருப்பான். அப்பயும் அந்த வீட்டோட செவத்துல இந்த பேய் தெரிஞ்சிருக்கும். இப்ப ரீசெண்டா வேற ஒரு வீடு மாறின கடத்தும் அந்த வீட்லயும் இந்த பேயோட ஃபேஸ் தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் இதுல ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இத பத்தி டிஸ்கஸ் பண்ண வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் பார்க்கணும். எக்காரணத்து கொண்டு இவன் சொல்றதெல்லாம் நான் காது கொடுத்து கேட்டவே கூடாது அப்படின்ட்டு காதை நல்லா இறுக்கமா பொத்தி உட்காந்துருப்பான். அதுக்கடுத்து அந்த ஈட்டு அவனோட ஸ்டோரி எல்லாம் சொல்லி முடிச்சிருவானா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ, என்னப்பா அதான் உன்னோட ஸ்டோரி சொல்லிட்டேல, அவ்வளவுதான் கவுன்சிலிங் முடிஞ்சு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அதுக்கு அந்த லீடர், இப்பதான்ப்பா நம்ம வேலையே ஆரம்பிக்க போகுது, நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா நம்ம டீமோட சேர்ந்து அவன் வீட்டுல உண்மையிலே என்ன அமானுஷம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு ஐயோ வினைய நானே விலை கொடுத்து வாங்கிட்டேனே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே வேற வழியே இல்லாம அவங்க கூட அந்த ஈட்டோட வீட்டுக்கு தான் போவான். இப்போ அந்த வீட்டுக்குள்ள போனனையும் அந்த ஈட்டு அந்த செவரை தான் காட்டுவானா. பார்த்தா அந்த செவத்துல ஒரு பொண்ணோட உருவம் இருக்கிற மாதிரியே இருக்கும். இத வந்து மித்த எல்லாருமே நார்மலா தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ தான் ரொம்ப பயப்படுவான். அவனுக்கு என்ன பயம்னா, எப்படினாலும் இங்க ஒரு பேய் இருக்கதான் போகுது, அது நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்றுமோ அப்படிங்கிற பயம்தான் இவனுக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்த அந்த சானுங்கிற பையன், நீ ஏற்கனவே இருந்த அபார்ட்மெண்ட்லயும் இதே மாதிரி தானே ஆச்சுன்னு சொன்ன, அப்பனா உன்னோட வீட்டுல பிரச்சனை இல்ல, உன்கிட்ட இருக்கிற சில பொருட்கள்ல தான் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு உடனே அந்த ஈட்டுங்கிற பையன், அப்படியா, மேபி நீங்க சொல்றது கரெக்டா கூட இருக்கலாம், ஏன்னா நான் நிறைய ஆன்டிக் பொருட்கள்லாம் கலெக்ட் பண்ணி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பாக்ஸ் நிறைய ஆன்டிக் பீசஸை காட்டுவானா. சரின்னு சொல்லிட்டு அந்த சானு ஒவ்வொரு பீஸா எடுத்து செக் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ அதுக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள குட்டியா ஒரு பொம்மை ஒண்ணு இருக்கும். அது கொஞ்சம் பார்க்கவே பயமுடுத்துற மாதிரி தான் இருக்குமா. உடனே அந்த மிட்டாங்கிற பொண்ணு அந்த பொம்மை எடுத்து நம்ம ஹீரோ முன்னாடி கொண்டு போய், இதை பார்க்கவே பயமா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி பயமுடுத்திக்கிட்டு இருப்பா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ, சும்மாரு அப்படிங்கிற
மாதிரி அந்த பொம்மையை கையில வாங்கிடுவானா. அதை தொட்டனையும் நம்ம ஹீரோக்கு அப்படியே விஷுவல்ல ஒரு பொண்ணு ஒரு தவணை அப்படியே கொடூரமா கத்தி எடுத்து கொல்ற மாதிரி ஒரு சீன் இப்ப அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். இப்படி நடந்தனையும் நம்ம ஹீரோ செமையா பயந்துருவான். உடனே எல்லாரும் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நம்ம ஹீரோ எக்காரத்து கொண்டும் நம்மளால பேய பார்க்க முடியுங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்ட்டு, அது ஒண்ணும் இல்ல, திடீர்னு லைட்டா பயந்து கத்திட்டேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிருவான். அதுக்கடுத்து அந்த மித்த கிளப் மெம்பர்ஸ் எல்லாருமே சரி இதை பத்தி நம்ம டீப்பா சாப்பிட்டுட்டு அப்புறமேல் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. நம்ம ஹீரோ இதுதான்டா சாக்கு அப்படின்ட்டு நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வேகமா அந்த வீட்டை விட்டு வந்துருவான். இப்ப நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ ஷுன்னும் தான் ஒன்னா போய் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வருவாங்களா. அப்போ நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்கு இந்த அமானுஷங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது இருக்கிற இடத்துக்கு போறதுக்கும் ஓகேவா, எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி திருன்னு முடிச்சுட்டு எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அப்பதான் நம்ம ஹீரோ ஒன்னு யோசித்து பார்ப்பான். இவன் ஹை ஸ்கூல்ல படிக்கிறப்பயே ஒரு நாள் நம்ம ஹீரோயினை சுத்தி ஏதோ ஒரு கருப்பு கலரான உருவம் அப்படியே அவளை பிடிக்கிறதுக்காக வேகமா வர மாதிரி இவன் பார்த்திருப்பான். அதை பத்தி அவகிட்ட சொன்னா அவ பயந்துருவா அப்படின்ட்டு அப்பதைக்கு அதை பத்தி சொல்லியிருக்கவே மாட்டான். இப்போ அதெல்லாம் யோசித்து பார்த்த நம்ம ஹீரோ இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட இங்க பாரு, இப்போ அந்த வீட்டுல எது நடந்தாலும் என் பக்கத்திலே இரு, ஏன்னா சப்போஸ் ஏதான்ட்டு ஆபத்தான விஷயம் நடந்துச்சுன்னா நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பக்கத்திலே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கடுத்து இப்ப திரும்பி அந்த ஈட்டுவோட வீட்டுல தான் காட்டுவாங்க. அங்க அந்த லீடர் இப்ப அப்படியே இந்த மாதிரி நான் நிறைய கேஸ் பார்த்திருக்கிறேன், செவத்துல ஒரு பொண்ணோட உருவம் தெரிகிறது, ஆனா அதெல்லாம் சும்மா வேற ஏதோ ஒரு இமேஜ் தெரியும், அதை அவங்க பேயின்னு நினைச்சு பயந்துக்குவாங்க, ஆனா உன் வீட்டுல இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது, இத பாக்குறப்ப எனக்கு பாஸ்ட்ல நடந்த ஒரு சம்பவம் ஒண்ணு ஞாபகம் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு பழங்காலத்து கதையை சொல்ல போவான். நம்ம ஹீரோ வழக்கம் போலதான் ஐயோ இவங்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அவனோட காதை நல்லா முடிக்குவான். இப்போ அந்த லீடர் என்ன ஒரு கதை சொல்லுவான்னா, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒருத்தவனோட வீட்டுல ஒரு செவர்ல ஒரு பொண்ணோட ஃபேஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சான். அந்த ஆளும் இந்த ஃபேஸ் ஏன் இப்படி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியில அந்த செவத்தை இடிச்சு பார்த்தானா. பார்த்தா அதுக்குள்ள ஒரு பொண்ணோட எலும்பு கூடு இருந்துச்சு. ஆனா அதோட மட்டும் அந்த கதை நிக்கல, அவன் அந்த எலும்பு கூடலாம் அவன் வீட்டுல இருந்து எடுத்து வெளியே தூக்கி போட்டுட்டான். ஆனா அடுத்த நாளே அதே செவத்துல ஒரு பொண்ணோட உருவம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த இடத்துல இப்போ பல பொண்ணுங்களோட உருவம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் சொல்லுவாங்க பேய்கிட்ட நம்ம டீல் பண்றப்ப அவசரப்படக்கூடாது, பொறுமையா டீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாஸ்டர் இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ இவங்க கூட இருந்தா நம்மளுக்கு பேய் கதையா சொல்லி போட்டு தள்ளிடுவாங்க, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ட்டு இப்ப பக்கத்துல இருக்க ரூமுக்கு போய் ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணி எடுக்கலான்னு போவானா. அப்ப திடீர்னு ஒரு உருவம் பக்கத்துல வந்து என்ன ஷின் உனக்கு பேய்னா பயமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். யாருன்னு பார்த்தா அந்த மிடா பொண்ணு. அவ இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை கலாய்ச்சிட்டு அதான் உனக்கு இவ்வளவு பயம் இருக்கே, அப்புறம் எதுக்கு நீ இந்த கிளப்ல வந்து சேர்ந்த, எல்லாமே நாடாக்காக தானே, எனக்கு நல்லா தெரியும், சரி ரொம்ப டைம் எடுத்துக்காம சட்டு புட்டுன்ட்டு உன் லவ் அவகிட்ட சொல்லிரு, இல்லனா வேற யாரான்னு நடுவுல புகுந்துற போறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மிடா பொண்ணு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ திரும்பி அவங்களோட மெம்பர்ஸ் கூட வந்து உட்காரலான்ட்டு வருவானா. இப்போ அந்த செவத்துல இருந்து ஒரு பொண்ணோட பேய் வெளியே வர மாதிரி நம்ம ஹீரோ பாப்பான். இத பார்த்தனே நம்ம ஹீரோக்கு அள்ளு கிளம்பிரும். ஆனா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த செவத்துக்கிட்ட இருந்த பேய் இப்ப திடீர்னு காணா போயிரும். என்னன்னு பார்த்தா இப்ப அந்த பேய் டக்குன்ட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து நிக்கும். இத பார்த்தனே நம்ம ஹீரோ நல்லா அரண்டு போய் இப்ப டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சு வா வெளியே போலாம் அப்படின்ட்டு எழுப்பான். இத பார்த்து அந்த சேனும் இங்க இருக்கிறது ஆபத்து, வாங்க எல்லாரும் சீக்கிரம் வெளியே போலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப மொத்த கிளப் மெம்பர்ஸும் வெளியே வந்துருவாங்க. இப்போ வெளியே வந்த கிடத்தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும், நம்ம ஹீரோவால எப்படி பேய பார்க்க முடியுமோ அதே மாதிரிதான் அந்த சேனாலையும் பேயெல்லாம் பார்க்க முடியும் போல. இப்ப அந்த சேன் உடனே நம்ம ஹீரோ கிட்ட நீ அதை பார்த்தேல அது நாடா பக்கத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ அவன் அப்படியே ஸ்டாப் பண்ணி அந்த பேய் ரொம்ப கோவமா இருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நம்மள பயன்படுத்தணும்ட்டு அங்கிட்டு இங்கிட்டும் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னா எக்காரணத்து கொண்டும் அந்த பேய் நம்ம ஹீரோயின் பக்கத்துல நின்னுச்சு அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சோ இப்ப நம்ம ஹீரோவால பேய பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயம் அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ பேய் உள்ள இருக்குன்னு தெரிஞ்ச கிடத்தான்ட்டு இவங்க சும்மா இருப்பாங்களா, இருக்கவே மாட்டாங்க. திரும்பி தைரியமா அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த பேய் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இல்லன்னு தெரிஞ்சனையும் இப்ப எல்லாரும் திரும்பி அந்த வீட்டுக்குள்ளே வந்துருவாங்க. இப்ப உள்ள வந்தனையும் நம்ம ஹீரோ அந்த குட்டி பொம்மையை தான் எடுத்து இது
அதனால தான் அந்த பேய் இந்த வீட்டுல சுத்திக்கிட்டு இருக்கு. இதை நீ எந்த இடத்துல வாங்கின ஈட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பான். அதுக்கு அவனும் இதை நான் ஒரு ஆன்டிக் ஷாப்ல தான் வாங்கினேன். ஆக்சுவலி நான் வாங்கினது என்னமோ அந்த பாக்ஸ் தான், ஆனா அதுக்குள்ள இந்த குட்டி பொம்மை எப்படி வந்துச்சுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். சோ அடுத்து இத பத்தி இன்னும் டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணணும்ட்டு அந்த ஆன்டிக் பொருளை எங்க வாங்கினானோ அந்த கடைக்கு எல்லாரும் போவாங்க. இப்போ அந்த கடை ஓனர் கிட்ட போய் இந்த பொம்மையை காட்டுவாங்களா. இத பார்த்தனே அவரு, இது இத்தனை நாள் உங்ககிட்ட தான் இருந்துச்சா, இதை காணும்ட்டு நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேன். இது 40 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் எனக்கு கிஃப்டா கொடுத்தது. இது எப்படியோ தவறுதலா மிஸ் ஆகி உங்ககிட்ட வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஓனர் சொல்லுவான். அப்போ திடீர்னு நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல. இத உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தான்னீங்கல்ல, அவங்க சூசைட் பண்ணி தானே இறந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இவன் இப்படி கேட்டனையும் அந்த ஓனர் ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு, இப்போ அதுக்கடுத்து இவங்க எல்லாத்தையும் அவங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வருவானா. அப்பதான் அவன் ஒரு பிளாஷ்பேக் ஒன்று சொல்லுவான். என்னன்னா இவனோட ஃப்ரெண்டுக்கு மேல இவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும், அதே மாதிரிதான் அந்த பொண்ணுக்கும். ஆனா இது இவங்க சொல்லலாம்னு நினைக்கிறப்ப கரெக்டா அந்த பொண்ணோட அம்மாவுக்கு வேற ஒரு ஆள் கூட கல்யாணம் ஆயிருக்கும். ஸோ இந்த பொண்ணு, அவங்க அம்மா, அந்த ஸ்டெப் ஃபாதர், இவங்க 3 பேரும் இந்த வீட்டுல தான் இருந்திருப்பாங்க. ஆனா அப்படி இருக்கிற சமயத்துல அந்த பொண்ணோட அம்மா கொஞ்ச நாள்ல இறந்து போயிருப்பாங்க. அப்படி அந்த அம்மா இறந்து போன சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டெப் ஃபாதர் இந்த பொண்ணை ரொம்ப அபியூஸ் பண்ணியிருப்பான். இந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியாம ஒரு நாள் அந்த பொண்ணு அந்த ஸ்டெப் ஃபாதரையும் கொன்னுட்டு அவளும் அதே இடத்துல சூசைட் பண்ணியிருப்பா. இது எல்லாத்தையும் இப்ப அந்த ஓனர் இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு அந்த பொண்ணோட உருவம் தெரிய ஆரம்பிச்சிரும். அவ்வளவுதான், இத பார்த்து நம்ம ஹீரோ இப்ப அப்படியே அரண்டு போயிருவான். ஆனா இவனை சுத்தி இருக்கிறவங்களுக்கு இவன் ஏன் இப்படி பயப்படுறான்னு தெரியாது. அந்த லீடர் இப்ப உடனே, டே ஏன்டா இப்படி அலற, அந்த பொண்ணோட பேய் எது இங்க வந்துருச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோவும் பயந்துகிட்டே, யோ அது ஒன்ன கிராஸ் பண்ணி தான் போகுது, அது மட்டும் இல்லாம அது அந்த இடத்துல நின்னு குறுகுறுன்னு எதையோ பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். இதை கேட்டனையும் அந்த லீடரும் மித்தவங்களும், டே அப்பனா ஏன்டா டைம் வேஸ்ட் பண்ற, போய் அந்த பேய் கிட்ட பேசுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ எங்கிட்ட இருந்து பேச அவன் முடியவே முடியாதும்பா. ஆனா நம்ம ஹீரோயின் ஒரு வார்த்தை, போய் ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அவ்வளவுதான், பையனுக்கு வேற ஆப்ஷனே இருக்காது. இப்ப அப்படியே பயத்தோடயே அந்த பேய் பக்கத்துல போய், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பேயை தொடுவான். அவளை தொட்ட உடனேயும் அந்த பொண்ணுக்கு பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயங்களும் நம்ம ஹீரோக்கு அப்படியே விஷுவலா தெரியும். என்னன்னா அந்த ஸ்டெப் ஃபாதர் அபியூஸ் பண்ணனால அந்த ஸ்கூல் படிக்கிற சின்ன பொண்ணு பிரெக்னென்ட் ஆயிருந்திருப்பா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கும். ஆனா அந்த குழந்தை இறந்துதான் பிறந்திருக்கும். இது தெரியாம அந்த சின்ன பொண்ணு அந்த இறந்து போன குழந்தையவே கையில வச்சு கொஞ்சிக்கிட்டே இருப்பா. அதுக்கடுத்து ஒரு நாள் அவளோட இந்த நிலைமைக்கு காரணமான அந்த ஸ்டெப் ஃபாதரையும் கொன்னுட்டு இவளும் சூசைட் பண்ணி இருந்திருப்பா. இப்போ இந்த சீன் எல்லாமே நம்ம ஹீரோக்கு விஷுவலா வந்திருக்குமா. இதெல்லாம் பார்த்தனையும் நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். ஒரு சின்ன பொண்ணு இந்த குட்டியோண்டு வீட்டுல இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காளா அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த பொண்ணோட ஆவி அங்க தரையில ஒரு மாதிரி அப்படியே தடவி கொடுத்து அதுக்கடுத்து அந்த தரைக்கு முத்தம் கொடுத்து அப்படியே மறைஞ்சு போயிரும். சோ இதுலயே அந்த பேய் ஏதோ ஒண்ணு சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாரும் அந்த இடத்தை அப்படியே தோண்டுவாங்களா. தோண்டி கீழே பார்த்தா அங்க ஒரு குட்டி குழந்தையோட எலும்பு கூடு இருக்கும். இது அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு பிறந்த குட்டி குழந்தை போல. அதோட உடம்பு இத்தனை நாள் இந்த வீட்டுக்கு அடியில தான் இருந்திருக்கும். அதை சொல்றதுக்காக தான் அந்த பேய் இத்தனை நாள் வரைக்கும் அந்த பொம்மை யார்கிட்ட இருந்துச்சோ அவங்கள ஃபாலோ பண்ணியிருக்கும். அதுக்கடுத்து அந்த ஓனர் அந்த குட்டி குழந்தையோட உடம்பை எடுத்து அதுக்கு ப்ராப்பரான இறுதி சடங்கு செஞ்சிருவாரு. அதனால வெற்றிகரமா நம்ம ஹீரோ அவனோட ஃபர்ஸ்ட் கேஸை சூப்பரா சால்வ் பண்ணிட்டான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோவும் அந்த மிடாவும் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த மிடா கேட்பா, சரி எப்படியோ அந்த பேயோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு, இப்போ உன்னோட லவ் மேட்டருக்கு வருவோம், நீ நாடா கிட்ட உன்னோட லவ்வை எப்ப சொல்ல போற அப்படிங்கிற மாதிரி அவ கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோவும், அதுக்கு என்ன இப்ப அவசரம், மெதுவா சொல்லிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அதுக்கு அந்த மிடா பொண்ணு இப்ப அப்படியே, இங்க பாரு உன்னோட சீனியருங்கிற முறையில அட்வைஸ் பண்றேன், ஒழுங்கா உன்னோட லவ்வை சீக்கிரமே சொல்லிடு, இல்லைன்னா நடுவுல வேற எவனான்னு புகுந்துருமா பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயினும் இந்த இடத்துக்கு வருவாளா. அதுக்கடுத்து இவங்க 3 பேரா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோவுக்கு மட்டும் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் வரும். என்னன்னு டக்குன்னு அந்த சைடு திரும்பி பார்த்தா அங்க கண்ணாடியில ஒரு பேய் தெரியற மாதிரி இருக்கும். உடனே நம்ம ஹீரோ முடிவு பண்ணிடுவான், ஆஹா அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுடா அப்படிங்கிற மாதிரி. ஆனா அப்போ ஆப்போசிட்ல நம்ம ஹீரோவோட ப்ரொஃபசர் ஒருத்தவர் ஸ்டார்டிங்ல காமிச்சிருப்பாங்கல்ல, அவரு இந்த கேங்கியே ஒரு மாதிரி குறுன்னு பாத்துக்கிட்டு இருப்பாரு. அதுக்கடுத்து இவங்களோட கிளப்ல தான் காட்டுவாங்க. இப்ப புதுசா ஒரு கோஸ்ட் கதையை பத்தி பேசுவாங்க. அதுவும் இதே காலேஜ்ல நடந்த ஒரு விஷயம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இங்க அட்மிஷன் ரிசல்ட் வந்த உடனேயும் அதுல தான் ஃபெயில்
ஃபெயில் ஆயிட்டோம்னு தெரிஞ்சுக்கிடுத்து அப்படியே இந்த பில்டிங் டாப் ஃப்ளோர்ல இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டா. ஆனா இத பத்தின எந்த ஒரு டீடைல்டான நியூஸும் வெளியே வரவே இல்லை. சோ இது உண்மையா ரூமரான்னு சரியா தெரியல அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இப்ப இவங்க பேசிக்கிட்டு இருக்க கதையத்தான் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பாத்திருப்போம். இப்ப அப்படியே அந்த கிளப்போட லீடர் அந்த சான் கிட்ட, சரி அந்த பொண்ணு மேல இருந்து சூசைட் பண்ணிக்கிச்சு அதெல்லாம் ஓகே, அந்த பொண்ணோட ஆவி இன்னும் அங்க சுத்திக்கிட்டு இருக்குன்னா அந்த சைடு நீ எப்பயான்னு போறப்ப அந்த பேய பாத்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சான் கிட்ட கேட்பாங்க. அதுக்கு அந்த சானும் நான் அப்படிலாம் யாரையும் பார்த்ததில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்த்து நீ எதுவும் அந்த மாதிரி பேய பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அப்ப நம்ம ஹீரோட மைண்டுக்கு வந்துட்டு போகிறது எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க 3 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப இவன் கண்ணாடியில ஒரு பொண்ணோட பேய பார்த்திருப்பான்ல, அதுதான் இவனுக்கு ஞாபகம் வரும். பட் இருந்தாலும் இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாம, இல்லையே நான் அப்படி யாரையும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி மறைச்சிருவான். அதனால இப்ப இந்த கிளப்போட அடுத்த அசைன்மெண்டா இந்த பேய பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்களா. சோ ஃபர்ஸ்ட் அந்த மிடாவும் நம்ம ஹீரோயினும் போய் அந்த காலேஜ்ல இதுக்கு முன்னாடியே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு பொண்ணு அட்மிஷன் ரிசல்ட் வர அன்னைக்கு சூசைட் பண்ணிக்கிச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் விசாரிப்பாங்க. ஆனா அங்க இருக்கிற யாருக்குமே அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா தெரியவே தெரியாது. அதனால அவங்க எல்லாருமே இல்லையே அப்படி ஒரு நியூஸ் நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா இப்படி இவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறத அந்த ப்ரொஃபசர் ஒரு மாதிரி கோவமா பாத்துக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இப்ப டக்குன்ட்டு இந்த 2 பொண்ணுங்க கிட்ட வந்து, என்ன உங்க பேய் கிளப்புக்கு வேற வேலையே இல்லையா? ஃபர்ஸ்ட் பேயை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன டிடெக்டிவ் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இங்க வந்தது படிக்கிறதுக்கு, அந்த வேலையை மட்டும் ஒழுங்கா பாருங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இப்ப கிளப்புக்குள்ள போகலான்ட்டு பாப்பானா, ஆனா அந்த ரூம்குள்ள இப்போ அந்த சானும் அந்த லீடரும் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன பேசுவாங்கன்னா, நம்ம ஹீரோ சின் கிட்ட இருக்கிறது நல்ல ஒரு பவர் தான், அவனால என்ன மாதிரியே பேய்களை பார்க்க முடியுது, ஆனா அவனுக்கு இருக்கிற பவர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது, இதனால நம்மளை சுத்தி நெகட்டிவ் எனர்ஜி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அது பிரச்சனை இல்லை, ஆனா நம்ம கூட இருக்கிற நாடாவுக்கு ரொம்ப வீக்கான சோல், சோ அவளும் சின்னும் பக்கத்துல இருக்கிறனால அந்த நெகட்டிவ் எனர்ஜி அவங்களையே சுத்தி சுத்தி வரும், இதனால நாடாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கத நம்ம ஹீரோ கேட்டுருவான். அப்பதான் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் நல்லா கனெக்ட் பண்ணி பார்ப்பான். இவன் ஹை ஸ்கூல் படிக்கிறப்பையும் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அந்த நாடா பக்கத்திலே நிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு தடவை அந்த ஈட்டுவோட வீட்டுக்கு பேய் இருக்கான்னு போய் பார்க்க போனப்பையும் அந்த பேய் நம்ம ஹீரோயின் கிட்ட தான் வந்து அட்டாக் பண்ண பார்த்திருக்கோம். இப்போ இதெல்லாம் நம்ம ஹீரோ அப்படியே கால்குலேட் பண்ணிட்டு, ஒருவேளை நம்ம கூட இருந்தா அவளுக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி யோசித்துக்கிட்டு ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாலே அந்த இடத்துக்கிட்ட வருவான். அங்க வந்தனி வழக்கம் போல நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு எனர்ஜி அவனுக்குள்ள வந்த மாதிரி இருக்கும். அப்ப அப்படியே இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நடந்த சம்பவங்கள் எல்லாம் அவன் கண் முன்னாடி வந்துட்டு போகுமா. சோ இதுலயே நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிடுவான், இங்க உண்மையிலே ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கு அப்படின்ட்டு. ஆனா இதுக்கு மேல இது இன்வெஸ்டிகேட் பண்ணா எங்க ஹீரோயினுக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிப்பான். அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ இதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்தும் அந்த கிளப் கிட்ட இருந்து விலகி இருப்பானா. அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா அந்த கேம்பஸ்ல சூசைட் பண்ணிக்கிட்ட பேய் வேற வந்துருச்சு, இதனால என்னென்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஓகே गाइस, நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பை.